ஆமி அண்ணியோட எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து மேரிட் டு மாமா எதில் ஸ்டாப் பண்ணுமோ அதில் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். தென் அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப லேட் பண்ணிவிட்டேன், அதுக்கு சாரி. அப்புறம் வேறு சொல்லணும் என்னென்னா, எப்படி நம்ம யூடியூப்பில் இல்லை ஒரு நாவலில் வாட்பேடில் ஃபிக்ஷன் ஸ்டோரி படிக்கிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதை வந்து நீங்கள் வாய்ஸ் ஓவரில் கேட்குறீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஸ்மூத்தாக போயிடுங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸேஷனுக்காக கேட்குறீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ஜாலியாக கேட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டு போங்க. ஓகே, சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஜங்குக்கு உங்ககிட்ட அவ்வளோக்கா பேசுகிறதில்ல. 1 வீக்காக ஜங்குக்கு இப்படி தான் இருக்கான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாமா என்னடி? அதான் நான் அதை சொல்லிட்டேல, மார்னிங் இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும். அதுக்கப்புறம் வேறு என்ன பிரச்சனை உனக்கு? இல்லை, கீழே அத்தை மாமாலாம் கூப்பிட்டாங்க, உங்ககிட்ட பேசணுமா? ஓ, போய் ஒழுகி வச்சு அவங்கக்கிட்ட. அவன் என்னை அடிக்கிறான், என்னை தூக்கி போட்டு மிதிக்கிறான். ஏண்டி கையாடி வச்சவன் மேலே நான்? மாமா நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே மாமா. அப்புறம் நீ அழுதுருப்படி போய் பாருடி. அம்மா நான் இனினா கை வச்சிருக்கேன். மாமா இல்லை மாமா. அப்புறம் இப்போ அழுதுருப்ப, அவன் ரொம்ப கஷ்டப்படுத்துறான் அப்படி இப்படின்னு. வரேன் போ மாமா. நான் எதுவுமே போடி வரேன்னு சொல்லிட்டேன்ல, போ. சரி மாமா. மாமா ஷர்ட் இல்லை, அது அயன் பண்ணி ஏதோ ஒன்று போட்டு எனக்கு போக தெரியும். எதுவும் சொல்லிட்டுருக்காது, போன்னு சொல்கிறேன்ல, வரேன். மாமா எனக்கு வீட்டில் இருக்க ஒரு மாதிரி இருக்கு மாமா, நானும் கூட ஆஃபீஸ் வரட்டா? எதுக்குமா? அங்கே வந்து எந்த ஏழ்றையை பிடிச்சி தரலான்னு இருக்க? ஏய் மரியாதையாக போடி, போ. அது இங்கே சல்லம் கொஞ்சிட்டு நின்றுட்டுருக்காத, போ போடி. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் போயிருப்பீங்க கீழே. ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கண்ணே கலங்கியிருக்கோம். ஜங்குக்கு மறைச்சோன்னையும் கரெக்டாக ஜங்கு கீழே வந்துட்டு, மா என்னம்மா என்ன விஷயம்? டேய் என்னடா 1 வாரம் ஆச்சு, இன்னும் நீ அவ்வளோ காலேஜ்க்கு அனுப்பாமல் இருக்க? அம்மா இதை பற்றி பேசுகிறதுலாம் வேணாம்மா. வேறு எதாவது பேசணுன்னா பேசுங்க, எனக்கு ஆஃபீஸில் டைம் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, நான் போனோம்மா. ஜங்குக் பா என்னப்பா? ஓகே பாரு ஜங்குக், கொஞ்சமாசி யோசி. நீ பாட்டும் வாய்க்கு வந்ததெல்லாம் பண்ணிகிட்ருக்காத. சின்ன பொண்ணுடா. பா அது இல்லை. ஓகே பாரு ஜங்குக், சொன்னது தான். அவளுக்கு காலேஜ் அனுப்புகிற வழியை மட்டும் பாரு, புரியுதா? நாலேருந்து வயனு காலேஜ் கிளம்புமா? இல்லைம்மா. இல்லை வேன். என்னடி அதை சொல்கிறாங்களே, பதில் சொல்லு, ஏன் அமைதியாக இருக்க? மாமா நான் போகல மாமா. அங்கே சொல்லு, எதுக்கு என்கிட்ட சொல்லிருக்க? இல்லைப்பா நான் போகல, வேண்டாம் இப்படி இருந்துக்கிறேன். வெயின் என்ன விளையாடுறியா? இதெல்லாம் தப்புமா. அவன் தான் கிறுக்க மாதிரி அதை சொல்லிட்டுருக்கானா, நீ அவனுக்காக கிறுக்கு மாதிரி பண்ணிகிட்ருப்பியா? நல்லா இருக்கா இது எங்கண்ணா? பா அதான் அவளே திரும்பி போக மாட்டேன்றால. உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? மார்னிங்கே எதுக்குப்பா என் உயிரை எடுத்துகிட்டு இருக்கீங்க? நான் கிளம்புறேன்ப்பா. ஜங்குக் உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன், உட்காரு. பா சரிப்பா, சரி ஓகே. இப்போ எதுக்கு அப்படியே காலேஜ் போய் கூத்தடிக்கணுமா? அப்படியே என் பேர் அப்படியே வந்து அப்படியே அழகாக பரவணும்ல என் பேர், அப்படியே நல்ல பேராக பரவணும். உங்கள் பொண்டாட்டிய அது மாதிரிலாம். ஜங்குக் என்ன நீ அதே பேசிகிட்டு இருக்க? யாரை தப்பு பண்ணலையா? பா இப்போ படிக்கணும்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக நான் விட்டுருப்பேன். இவளே கூத்தடிக்க தான் காலேஜ் போகிறா, எதுக்கு போயிட்டு? தேவை இல்லைன்றா நான். அதுக்கு வீட்லையாச்சும் மூடிக்கிட்டு இருக்கட்டும். ஜங்குக்கு என்னப்பா பேசியிருக்காம்மா? நான் இவளை எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணலான்னு இருந்தேம்மா சொல்லுமா? 25லடா. அப்போ ஏம்மா நான் 21ல் கல்யாணம் பண்ணேன்? சொல்லுமா. டேய் விட்மா, சொல்லுமா. அவங்க வீட்டில் படிக்க வைக்க மாட்டாங்க காலேஜ், ஸோ நீ கல்யாணம் பண்ணிட்டு காலேஜ் படிக்க வைக்கணும்னு நினச்சேன், அதனால் 21ல் கல்யாணம் பண்ணேன். சரிடா, இவ்வளோலாம் பண்ணிவிட்டு இப்படி பண்ணால் என்னடா அர்த்தம்? நானும் அதாம்மா நினச்சேன், படிக்க தான் ரொம்ப ஆசைப்பட்றான்னு பார்த்தா கூத்தடிக்க ஆசைப்பட்டுட்டு இருக்கா. நானே இது எப்படிம்மா என்கரேஜ் பண்ண முடியும்? இதெல்லாம் நல்லா இல்லைம்மா. ஒய்ஃபாக வீட்டில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கட்டும், அதுவே எனக்கு ஓகே தான். இப்போ கூட அவன் மேலே எனக்கு கோவம் வரல, அது தெரியாமல் தான் பண்ணிட்டான்னு எனக்கு தெரியும், நான் அதை விட்டுட்டேன், வீடு தேவையில்லை. ஜங்குக் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பிட்டே இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு அங்கே ஸ்ட்ரைட்டாக அப்படியே எழுந்து போயிருப்பான். உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், ஜங்குக்கு உங்களுக்காக இவ்வளோ பண்ணியிருக்கானான்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் ஒரு 11:30 ஜங்கு கால் பண்ணுவீங்க. சொல்லு என்ன?
மாமா ஆஃப்டர்நூன் அங்கே நான் வரட்டா லன்ச்? இல்லை, இங்கேயே இருக்குது, ஆர்டர் பண்ணியாச்சு, தேவையில்லாமல் வந்துட்டுருக்காத. வை. மாமா மாமா என்னடி? சாரி மாமா, நீங்கள் எனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து என்னை 21 மேரேஜ் பண்ணியிருக்க. நான் படிக்கணும்னு, பட் நான் தான் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தெரியல மாமா, நான் சத்தியமாக தெரிஞ்சு பண்ணல, தெரியாமல் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க, ஃபஸ்ட்டு ஜாலியாக இருந்துச்சு, அதனால் அப்படி பண்ணேன் மாமா. மற்றபடி எனக்கு தெரியல உன்னை இப்படி மீடியாவில் அசிங்கப்படுத்துவாங்கலாம். சாரி மாமா, நான் வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜங் கால் கட் பண்ணியிருப்பான். உங்களுக்கு மனசே சரி இருந்திருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜங்குக்கு ஒரு 8 o'clock அப்படி தான் வீட்டுக்கு வந்திருப்பான். வந்த உடனே நீங்கள் ஜங்குக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகட்டும்னு சொல்லிட்டு நார்மலாக விட்டுருப்பீங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ஜங்கு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ நீங்கள் ஜங்குக்கு தான் உட்காந்துருக்கீங்க. மாமா இது கொஞ்சம் இது வேணாம், உனக்கு எதாவது வேணும்னா நீ போட்டு தின்னு, எனக்கு வேணும்னா எனக்கு போட்டுக்க தெரியும். மாமா எவ்வளோ நாள் மாமா என் மேலே இப்படி மாதிரி கோவமாகவே இருப்பேன். நான் தான் மன்னிப்பு கேட்குறேன்ல, நான் தெரிஞ்சு பண்ணலைன்னு, அப்புறம் ஏன் மாமா? மாமா ஒரு சான்ஸ் தரியா? ஸ்கூல் டைம்லலாம் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும் ரொம்ப நினச்சேன். உனக்கே தெரியும் ஸ்கூல் 21 கம்ப்ளீட் ஆகும்னு. ஆனால் உடனே கண்டிப்பாக 21 ஸ்கூல் கம்ப்ளீட் ஆகுது. இது வரைக்கும் யாருமே டிகிரி படித்தது கிடையாது தெரியுமா? எங்கள் வில்லேஜில் நான் மட்டும் தான் படிக்க போகிறேன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் என்னையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க 21. சரி ஓகே, எனக்கு கிடச்சிருக்க மாமா ரொம்ப 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 நினச்சேன். தப்பு தான் மாமா, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆமாடி, வில்லேஜ்லேருந்து வந்தல, அந்த புத்தியை தானே காட்டுற. ஆமாம் வேணாம் இப்பெல்லாம் பேசாத. என்னடி நான் கோவம் வருதா உனக்கு? ஆமாம் வில்லேஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சா இதெல்லாம் ரொம்ப புதுசாக தான் தெரியும், அனுபவிக்க தான் தோணும். அப்படி தானே? ஆமாம் உன் கூட சேருதுங்கலாம் எப்படி இருந்தாலும் ஒரு 2-3 பாய் ஃப்ரெண்ட் இருக்கும்ல, அதே மாதிரி ட்ரை பண்ண வேண்டியதானே நீயும்? ஆமாம் ரொம்ப அசிங்கமாக பேசுகிறேம்மா. அம்மா சத்தியமா நான் பண்ணதை தப்புன்னு சொல்லிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். நான் பண்ண தப்புக்கு தான் மன்னிப்பு கேட்குறேன்ல, நான் பண்ண தப்பு ஒன்றும் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இல்லையே, நான் பண்ணது இது கரெக்டு அப்படி இப்படின்னு. உனக்கே தெரியும் இந்த ஊரில் இது ரொம்ப நார்மலான விஷயத்த தான் நான் பண்ணேன். ஆனால் நீ தான் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டுருக்க மாமா. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர்டி, செம்ம பத்தியா வில்லேஜ்லேருந்து வந்துட்டு எந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டேன்னு. செம்மடி, செம்ம வேறு லெவல்ப்பா, என்ன ஒரு மாற்றம் எப்போ. லாலாம் பேசுகிற இப்படி தானே கரெக்டா? சொல்றீ? மாமா என்ன மாமா, நான் என்ன அப்படி பேசிட்டேன்? இது ரொம்ப நார்மலான விஷயம் தானே உங்கள் கண்ட்ரியில், அதுதானே நான் சொன்னேன். அதுக்கு நான் பண்ணது தப்பு இல்லைன்னா நான் சொல்லலையே மாமா, நான் பண்ணது தப்பு தான் ஒத்துக்கிறேன். நீ அப்புறம் ஏன் மாமா இப்படி பண்ணிகிட்ருக்க? பண்ணது தப்பு தான் ஒத்துக்கிறதான், என்ன பண்ணுறது, திரும்பி அது தப்பு பண்ண தான் தோணும். அது வேணாம், மூட்டுரு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா புரியுதாடி? சாப்பிட்டு போய்ட்டு வருஷங்களாம் முடிச்சுட்டு வந்து தூங்குற வேலையை மட்டும் பாரு. எனக்கு வேலை இருக்குது, நடுவில் பெட்ஷீட்டை ஓப்பன் பண்ணிட்டு மாமா நீங்கள் தூங்கலையா இது மாதிரி கொஞ்சிட்டு அதெல்லாம் வச்சுக்காது, புரியுதா? சரி மாமா. நான் அது மாதிரி கூப்பிடல மாமா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நடி இல்லை, மேரேஜ் ஆகிட்டு இவ்வளோ நாள் ஆச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டடீஸ் அதனால் நான் உங்க கூட அப்படி இப்படின்னு இல்லைன்னு சொன்னீங்க, எல்லாம் ஓகே மாமா. இப்போ தான் என்ன காலேஜ் விட்டு நிறுத்திட்டீங்கல்ல, ஏன் என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க? இப்போ நான் உங்களை தப்பாக நினைக்கலாம்ல மாமா? ஓ மேடம் என்னென்ன தப்பாக நினைக்க போகிறீங்க? என்னடி நினைக்க போகிறேன்? என்ன எனக்கு மேலே செம்ம காண்டா இருக்குது. இந்த காண்டில் ரொம்ப முக்கியமாக எனக்கு பொடி மயிறு. ஆமாம் என்னடி என்ன உனக்கு வேணுமா இப்போது? அம்மா எனக்கு நான் வேணும்னு கேட்கல, இப்போ நான் உங்களை தப்பாக நினைக்கலாமா தான் கேட்டேன். ஜெனி கூட இருக்கீங்க, என் கூட இருக்க மாட்டீங்க. ஏய்
வாயெல்லாம் உடச்சிருவாண்டி. ஜெனி கூட என்ன இருந்தேன்? நடி இருந்த பாரு. இன்னொரு டைம் என்கிட்ட இப்படி பேசினேன், பல்ல உடச்சி கையில் கொடுத்துருவேன் மங்களை. ஓவர் வாயே பார்த்துக்கிறேன். ஏய், உன் கூடலாம் கொஞ்சம் சாப்பிடவே எனக்கு பிடிக்கலடி. ஆமாம், என்ன இப்போ தப்பாக கேட்டுட்டேன்? இப்படி கோவப்பட்டுட்டு போகிறாரு. என்ன சொன்னேன்? காலேஜ் நிறுத்திட்டாரு, ஒய்ஃபை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார், நைட்டெல்லாம் ஜெனி கூட ஃபோன் பேசுவார். இதெல்லாம் கேட்டால் நான் தப்பு, அவர் தான் கரெக்டு. அவ்வளோ கோவம் வருது, எனக்கும் தான் கோவம் வருது. இன்னைக்கு நான் பேசாமல் விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வைனா ரூம் போகிறா. ஆமா, என்னடி கடுப்பத்தையோ வரியா? கடுப்பத்தையோ வரியான்னு கேட்டேன். பாரு, எனக்கு 1008 வேலை இருக்குது. இந்த மாதிரி தண்டமாக இல்லை சரியா மாமா? நான் ஒன்றும் இந்த வீட்டில் தண்டமாக இல்லை மாமா. சரிடி, நீ தண்டமாக இல்லை. இங்கே பாரு, இது மாதிரி வாய் அடிக்கிறது இதெல்லாம் மூடி வச்சுட்டு போய் கம்முன்னு தூங்க. மாமா, நான் பேசணும் உங்ககிட்ட. என்னடி பேசணும்? என்ன பேசணும்? எனக்கு பேச பிடிக்கல, நான் பேசலை. என்ன மாமா பேசலன்ற? நான் பொண்டாட்டி தானே, இல்லை வேற ஒருத்தியா? ஓ, அந்த லெவலுக்கு வந்துட்டியா? சரி, ஓகார், பேசலாம். பேசுமா, என்ன விஷயம்? நடி விஷயம். மாமா, வர வர ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாமா. அடிக்கடிக்கு வில்லேஜ்லேருந்து வந்தேன், உனக்கு என்ன தெரியும்னு கேட்குற. வில்லேஜ்லேருந்து தான் நான் வந்தேன், உனக்கு தெரியும்ல. அப்போ எதுக்கு மாமா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? என்ன வேணான்னு சொல்ல வேண்டியதானே மாமா? என்ன பண்ணுறது, சைல்ட்ஹுட்டில் அப்படி சின்ன வயசுலேருந்தே தெரில. எங்கள் அம்மா உன் பேரை சொல்லி 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 மண்டக்குள்ளே ஒன்று ஏற்றி விட்டாங்களா, அதனால் என்னை கட்டிக்கிறேன்னு சொல்லி தோ இங்கே வந்து நிற்கிது. வேற எந்த பிரச்சனையும் இல்லை. போதுமா? கிளியர் ஆகிடுச்சா? முட்டு போய் தூங்குடி. மாமா, உங்ககிட்ட நான் ஏதாவது ஒரு விஷயம் பேச வந்தா அது முழுசாகவே கேட்க மாட்டியா மாமா? அது கட் பண்ணுறதுலே, நான் திட்டுறதுலே, நான் அதட்டுறதுலே மட்டும்தான் இருப்பல. சரிடி, சரி, இதுக்கு பதில் சொல்லுவேன். இது பதில் சொல்ல, கல்யாணம் வந்த புதுசில் உங்களை நான் எப்படிலாம் பார்த்துக்கினாடி? எனக்கு போய் நீ துரோகம் பண்ண பார்த்தல நீ? மாமா, நான் என்ன மாமா துரோகம் பண்ண பார்த்தேன்? மாமா, அந்த பிரைட் கூட நான் ஏதாவது இருந்தேனா? நீ ஒரு வார்த்தை கேட்டு பாரு மாமா. காலேஜ் கூட வந்து பேசி பாரு மாமா. அந்த பிரைட் என்கிட்ட லவ் பண்ணுன்னு சொன்னீங்க, நான் தான் மாமா மறைச்சேன். ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி இருந்தது மேரேஜ் பற்றி சொல்கிறதுக்கு எல்லாருக்கிட்டையும். இப்போல்லாம் அப்படி இல்லை மாமா, எல்லாருக்கும் தெரியும். மன்னிச்சிட மாமா. திருப்பி இதை பற்றி பேசி பெருசாக்கிட்டு இருக்காத. உன்னோட கோவம் நியாயமாக தான், நான் ஒத்துக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்ல. உங்ககிட்ட போய் சொல்லிட்டு காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு நான் வெளியே சுற்றிருக்கேன். அது நான் இல்லைன்னு, தப்பு இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை மாமா. ஓ, தப்பு இல்லைன்னு வேற சொல்லுவியான்? மாமா ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா. இப்போ நான் ரொம்ப திட்டுறேன் மாமா. எப்போ பார்த்தாலும் நீ வில்லேஜ்லேருந்து வந்தவதானே, உனக்கு என்ன தெரியும்? இப்போல்லாம் எனக்கே என்ன பிடிக்க மாட்டேங்குது மாமா. நீ என்கிட்ட எப்படி மாமா பேசுகிற? மூஞ்ச காட்டுற மாமா. ஆனால் ஜென்னிக்கிட்ட சிரிச்சு பேசுகிற மாமா. நைட்டெல்லாம் அவகிட்ட உனக்கு என்ன மாமா பேச்சு? எனக்கு நிறைய பேச்சு இருக்கும். உனக்கு எதுக்கு? அப்படியா? அப்போது பிரைட் விஷயத்தில் அப்படி கோவப்பட்ட? அவன்கிட்ட நான் சிரித்து கூட பேசினதில்ல மாமா. அண்ணன் நீ ஏதோ நான் உனக்கு துரோகம் பண்ணிட்ட மாதிரி பார்க்குற. ஆனால் நீ எனக்கு முன்னாடி அவள் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்க. நான் எதுவும் கேட்கக்கூடாது. ஆனால் நீ பண்ணுறது கரெக்ட், நான் பண்ணுறது தப்பு இல்லை மாமா. இல்லடி, நான் சும்மா ஊரை சுற்றிட்டு இல்லை. அதே மாதிரி உனக்கு தெரியாமல் ஒலிக்கு வச்சுட்டு போய் பேசலடி, புரியுதா? உன் முன்னாடி தான் உட்காந்து பேசுகிறேன். ஏன் சிரிச்சன்னு கூட தெரியாதா? இவ்வளோ நேரம் வரையும் உன் கம்பெனியில் வேலை செய்கிறது என் தலையெழுத்துன்னு சொன்னான், அதனால் சிரித்தேன். புரியுதா? அவள் என்னோட காலேஜ் சீனியர். அப்பத்துலேருந்து எனக்கு அவளை ஹெல்ப் பண்ணியிருக்கா. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் என் கூட இருக்கா. கேவலமாக நீ அவள் கூட சந்தேகப்பட்டுட்டு என் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன்னா இதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக இருக்க முடியாதுடி. நான் எடுக்கவே முடியாது. போதுமா? இல்லை வேறு ஏதாவது பேசணும்னா பேசு. இல்லை நீ சொல்லுவ, மூட்டு போய் தூங்குறீன்னு சொன்னால் சொல்லுவ, ஏன் மாமா பயப்படுறீங்க, பேச மாட்டேறீங்க அப்படி இப்படின்னு கேட்ப. நீ சொல்லு, நான் சொல்கிறேன்டி. அம்மா,
நான் காலேஜ் போகலான்னு இருக்கேன் மாமா, கொஞ்சம் கன்சிடர் பண்ணல. தூங்குவேன், அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, ஓகே. சரி, நாளைக்கு நான் கூட ஆஃபீஸ் வரேன். எதுக்கு நீ அங்கே வர? எனக்கு போர் அடிக்குது மாமா, வீட்டில் இருந்து. எனக்கு கல்யாணம் தானே பண்ணிக்கிட்ட இல்லை? சரி, கூப்பிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு சங்குக்கும் அங்கே வேலை பார்த்துட்ருப்பான். ஒயன் இங்கே வந்து படுத்திருப்பா. ஸோ அவளுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அண்ட் சேம் டைம் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். மார்னிங் ஒயன் ரெடி ஆகிட்டு கிளம்புறா ஜங்கு கூட ஆஃபீஸ் போகணும்னு சொல்லிட்டு. ஒயன் கீழேயும் ஜங்கு கீழே இறங்கி வரும்போது கரெக்டாக ஆன்ட்டி அங்கிள் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு தான் ஒயனும் ஜங்குக்கு கிளம்பியிருப்பாங்க. இப்போது ஒயனும் ஜங்குக்கும் ஆஃபீஸ் தான் போகிறாங்க. போன உடனே ஜங்குக்கு ஜென்னி பார்த்து டைட்டாக ஹக் பண்ணுறா. அதை பார்த்த உடனே ஒயனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே மறைச்சிட்டே வந்து ஜங்கு பக்கத்தில் நிற்கிறா. ஒயன், நீ எப்போ வந்த வா அப்படி சொல்லிட்டு ஜென்னி ஒயனை டைட்டாக ஹக் பண்ணுறா. ஒயன், தேங்க்யூ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஜங்குக், ப்ராஜெக்ட் விஷயமா பேசணும் சொன்னல, பாப்பலாம். மாமா, என்னடி? வந்து அமைதியாக இருக்க தானே சொன்னேன். எதுக்கு நொய்யின்னு என்னை கூப்பிட்டுட்டே இருக்க? நானும் உள்ள வரேன். நீ எதுக்கடி வர? சனி வம்சம் மாமா, அவன் உனக்கு அக்கா மாமா, அக்கான்னு கூப்பிட வேண்டியதானே. இது பாரு, இதெல்லாம் நீ எனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காத. அவளை அப்பத்துலேருந்து ஜென்னி தான் கூப்பிட்டு பழக்கம், புரியுதா? அக்கான்லாம் கூப்பிட முடியாது. அசிங்கமாக பண்ணிகிட்ருக்க ஒயன். ஓ முன்னாடி நானும் வரேன். நான் குழந்தையாடி, நீ பொண்டாட்டி தானே நீ எனக்கு? குழந்தை மாதிரி பண்ணிகிட்ருக்க. பாரு, முடிட்டிங்கரு, புரியுதா? அம்மா நானும் ஒயன் வேணாண்டி. அப்போ எதுக்கு அவள் கூட தனியாலாம் போகல. ஒரு 4-5 எம்ப்ளாயும் வருவாங்க, டீம் லீடர், ப்ராஜெக்ட் மேனேஜர்னு, புரியுதா? ஆனால் நான் சும்மா வந்து ஒயன், சரி மாமா, நான் சும்மா கூட வந்து உட்காரல. நீ போ, அவ கூடயே போ. ரொம்ப கேவலமாக இருக்கு, நல்லாவே இல்லடி. மாமா, என்னடி? ஜங்குக், ப்ராஜெக்ட் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சுடா, நீ அது என்னன்னு பார்க்காம. இதை வந்துட்டேன். மாமா என்னடி? கையை விடு, நான் போகணும். மாமா, அவளுக்கு என்ன மாதிரி நார்மலாக பேச வராதா? அப்படி தான் பேசுவாளா? ஐயன், கையை விடுறி, நான் போகணும். ஜங்குக், டைம் வர ஆயிடுச்சு. ஜங்குக், இவ்வளோ நேரம் அதுக்கு நீ வந்துச்சு வீட்லேயே வச்சுட்டு ரொமான்ஸ் பண்ண வேண்டியது தானேடா. இங்கே வந்து அம்மாவோட என்ன மாமா டான்லாம் சொல்லிட்டு இருக்கா, விட்ரி கையை அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் சாரி ஜெனி வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருப்பான். உங்களுக்கு அதை பார்க்கும்போது இன்னும் காண்டாக இருக்கும். மீட்டிங்கும் உள்ள நடந்துகிட்ருக்கோம். நீங்கள் அப்பப்போ லைட்டாக கதவு திறந்து எட்டி பார்த்துட்ருப்பீங்க. ஜங்குக்கு இதை பார்த்துட்டு தான் இருப்பான். அவனுக்கு செம்ம காண்டாக இருக்கும். ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு வெளியே வரான். என்னடி பிரச்சனை? என்னடி பண்ணிகிட்ருக்க? வந்து கதவு தொந்து பார்த்துருக்க. குழந்தையாடி? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா, இல்லை ப்ரீகேஜி படிக்கிறியா, இல்லை எல்கேஜி படிக்கிறியா? மாமா, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தேன். இதெல்லாம் தப்பா? ஷப்பா, நாளையிலேருந்து இங்கே கூட்டே வர மாட்டேன்டி. கண்டிப்பாக. மாமா, நான் போகிறேன். மாமா, எல்லாத்துக்கும் சும்மா போயிடுவார். அப்படி சொல்லிட்டு ஒயன் ரொம்ப கடுப்பாகி தனியாக உட்காண்ட்ருக்கா. ஒயனுக்கு இப்போ தனியாக உட்கார சமகாண்டாக இருக்குது. ஸோ எவ்வளோ நேரம் இங்கே தனியாக உட்காண்ட்ருக்குது, கடுப்பாகவும் இருக்குது. ஃபோன் ரொம்ப அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அப்போ கரெக்டாக ஒயன் பக்கத்தில் ஜாய் வந்து உட்காரா. ஜாய், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஒயன், நீ எப்படி இருக்க? அண்ணா சொல்லவே இல்லை நீங்கள் ஆஃபீஸ் வந்திருக்கான்னு. சடனாக தான். சரி. ஜாய், உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்ன ஒயன்? இல்லை, ஜெனிக்கும் உங்கள் அண்ணாக்கும் எவ்வளோ க்ளோஸ்? அதுவா? ஜெனிக்கு தெரியாமல் எங்கள் அண்ணா எதுவும் பண்ணாது, என் அண்ணாக்கு தெரியாமல் ஜெனி எதுவும் பண்ணாது, அந்தளவுக்கு க்ளோஸ். என்ன சொல்கிற நீ? உன் அண்ணக்கிட்ட ஏதாவது தப்புன்னு சொல்ல மாட்டியா? இதில் என்ன இருக்குது? ஆஃபீஸ் விஷயம். ஜெனி தான் அண்ணாவோட அசிஸ்டன்ட், ஸோ எல்லாமே அவளுக்கு தெரியுமே. ஓ, சரி. அப்புறம் அம்மா சொன்னாங்க ஏதோ சண்டைன்னு. கொஞ்சம் பார்த்து இருந்திருக்கலாம்ல. அண்ணாக்கு ஆக்சுவலாக இதெல்லாம் பிடிக்காது, என்னையே விட மாட்டான்.
அதை நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஜாய். சாரி சொல்லிட்டேன். கேட்க மாட்டுறாரு. என்ன பண்ணுறது? அப்படி சொல்லிட்டு ஒயன் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அப்போ கரெக்டாக ஜென்னி அகெயின் ஹக் பண்ணுறா. இவ எதுக்கு சும்மா சும்மா ஹக் பண்ணிகிட்டு இருக்கா ஜாய்? இங்கே இது ரொம்ப நார்மல் ஒயன், அதனால தான். நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத. இரு நான் போகிறேன். ஒயன் நீ போகாத, அண்ணா கோவர ஷோ திட்டு வாங்க போகிறா. அப்படி சொல்லிட்டு ஜாய் இங்கே கடுப்பாயிட்ருக்கா. இப்போ கரெக்டாக ஒயன் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடுறா. ஜங்குக்கு அப்படி முறைக்கிறான். ஏய் சின்னடி. என்னம்மா? என்ன உள்ள வரையும் என்னாச்சு? இல்லை மாமா, அது ஒயன் என்ன போர் அடிச்சிருந்தா நீ உள்ளே வந்திருக்கலாம்ல. அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? ஜங்குக் நீ அவளையும் கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கலாம்லடா. எதுக்கு தேவையில்லாமல் பாரு போர் அடிக்குதுன்னு சொல்கிறா. அப்புறம் ஜங்குக், இது உன் ஃபேமிலி விஷயம், நான் தலையிடக்கூடாது. பட் நீ ரொம்ப நாள் எனக்கு க்ளோஸ், ஸோ அதனால் நான் சொல்கிறேன். நீ தயவு செஞ்சு மறுக்கவே கூடாது ஜங்குக், நான் சொல்லிட்டேன். என்ன ஜெனி நீயும் ஸ்டார்ட் பண்ணுற? என்ன நீயுமா? இப்போ மாமா நானும் வாயெல்லாம் உடச்சிருவேண்டி. இன்னொரு தடவை பேசினா நான் வாயே திறக்கக்கூடாது. நீ புரியுதா? புரியுதா? புரியுது மாமா. என்ன ஜெனி? ஜங்குக் உட்கார். நீ உட்கார். மாமா உட்காருடி. ஜங்குக் இங்கே பாரு ஜங்குக், தப்பு எல்லாரும் தான் பண்ணுறாங்கடா. இது என்ன நார்மலான விஷயம் தானே. நான் போனது இல்லையா அந்த இடமும்? சொல்லு. நான் எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாதா? இது ரொம்ப நார்மல் தான். இதுவும் தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல. ஜெனி எனக்கு அது பிடிக்காது, உனக்கு தெரியும்ல. சரி ஜங்குக், உனக்கு பிடிக்காது தான் நான் ஒத்துக்கிறேன். பட் என்னடா காலேஜ்க்கு அனுப்பு, புரியுதா? சொன்னால் நீ கேட்பல. காலேஜ்க்கு அவளை அனுப்பு. நாளையிலேருந்து அவள் காலேஜ் போகணும், புரியுதாடா? ஜெனி இது நான் வேணான்னு. ஜங்குக் ஒரு டைம் தான் நான் சொல்லுவேன், சொல்லிட்டேன். நீ அவளை காலேஜ்க்கு அனுப்ப மாட்டியாடா? அப்போ என் வார்த்தைக்கு மரியாதை இல்லையா ஜங்குக்? என்ன ஜங்குக் இது? ஓகே ஜெனி அனுப்புகிறேன். இல்லை நான் போகலாமாம்மா. என்ன பைத்தியமாடி, நீ தானே போன சொல்லிட்டு இருந்த. சாரி ஜெனி. என்னடி நீ தானே போன சொல்லிட்டு இருந்த? போய் தொலை நாள்லேருந்து, போதுமா? இல்லை நான் போகல. அது என்ன அவள் சொல்லி நீங்கள் அனுப்புறீங்க? இப்போ நான் முக்கியம்ல, அவள். பாருடி பாரு, எல்லாமே ஒரு லிமிட் தான். அதை தாண்டி போயிட்டுரு கம்முன்னு இருந்துற. ஒரு லெவலுக்கு மேலே எனக்கு மண்டெல்லாம் கிர்றன்னு சூடாகுது, புரியுதா? புரியுதாடி? ஏன் தான் கல்யாணம் பண்ணிட்டோன்னு நினைக்க வைக்காத, புரியுதா? நீ அப்போல்லாம் நினைப்போம்மா, எனக்கு தெரியும். இப்போ நான் நினச்சா கூட பேசுகிறடி. வர கொஞ்சம் கூட பிடிக்கல. வேணாம் அமைதியாக இருந்துரு. நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகணும், கார் புக் பண்ணி தரேன் இப்போ அப்படி சொல்லிட்டு ஜங்குக் வயனுக்கு வந்து புக் பண்ணிடுறான். ஸோ கேபும் வந்துடுது. ஸோ வயனும் போயிடுற, வர வழி இல்லை. அப்படியே மனசெல்லாம் அப்படியே அவ்வளோ கஷ்டம். ஜங்குக்கு ஒத்துக்கிட்டான்னு. அவனுக்கு உண்மையாக என் மேலே லவ் இருக்கா? ஒன்றுமே புரியல. நான் அவ்வளோ கேட்டேன், ஏன் அத்தை மாமா கேட்டாங்க. ஆனால் எவ்வளோ ஒருத்தி ஜெனி, அவள் சொன்னோன்னே அனுப்புகிறேன்றான். இதெல்லாம் என்னன்னே தெரியல. கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாம் ஓகே. இப்போ வரைக்கும் என் கூட எதனால கேட்டால் மட்டும் கோவம் வருது மாமாவுக்கு. என்னதான் பண்ணுறது? எனக்கு பிடிக்கவே இல்லை மாமாவை. எனக்கு பிடிக்கலன்னா எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? இன்னைக்கு வரட்டும், 1 இல்லை 2 கண்டிப்பாக பேசி முடிச்சே ஆகணும். சும்மா என்னால் அழுதுட்டு இருக்க முடியாது. எனக்கும் கோவம் பயங்கரமாக வருது வர. ஷோ மேடம் வீடு வந்துடுச்சு. எனக்கு தெரியும் யா, மாமா காசு பே பண்ணிட்டார்ல. மேடம் ஜங்குக் சார் காசு பே பண்ணிட்டு. மேடம் இது ஆஃபீஸ் கார். அப்படியா, சரி போ. அப்படி சொல்லிட்டு நீங்களும் உள்ளே போயிடுறீங்க. ஸோ கடுப்பாக தான் எங்கள் ரூம் போயிருப்பீங்க. உங்கள் அத்தையும் உங்கள் மாமாவும் பார்த்துருப்பாங்க, என்னாச்சுன்னு தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கும். ஸோ அப்படி தான் கொஞ்சம் நேரம் ஸ்கிப் ஆகுது. வயன் மட்டும் தனியாக உட்காந்துட்டே இருக்கா. இப்போ வரைக்கும் நைட் வந்து டின்னருக்கு அவள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டா. ஸோ ஆன்ட்டி அங்கிள் தான் சேர்ந்து, அவங்க 2 பேருமே சேர்ந்து மேட்ச்லாம் சேர்ந்து டின்னர் பண்ணியிருப்பாங்க. ஸ்டில் வயன் தனியாக தான் உட்காண்ட்ருக்கா. ஜங்குக்கு வந்து சாப்பிடும் போது, எங்கேம்மா அவள் இன்னும் வரலையா? தெரிலடா, ஆஃபீஸில் எதாவது சண்டை போட்டியான்னு மூஞ்சி தூக்கிட்டு வந்து உட்காந்துச்சா. இப்போ வரைக்கும் கீழே வரல. வயன் ஏய் வாடி.
எதுக்கு என்னை கூப்பிட்றாரு இவர்? ஏதாச்சும் வடித்து கொட்டணும்னா மட்டும் இவருக்கு நான் வேணும். ஏன் ஜெனி வந்து வடித்து கொட்டட்டும், நான் எதுக்கு போயிட்டு? டியே சீக்கிரம் வாடி. நான்லாம் போக மாட்டேன், போவே மாட்டேன். சொல்லுங்க மாமா. ஷோ ஏன் போகிற? ஏவா வெளியே போய் சாப்பிட்லாமா? சரி மாமா. மா வெளியே கூப்பிட்டு போகிறேன். சரிடா போ. ஸோ ஜங்குக்கும் வயனை வெளியே கூப்பிட்டு போயிருப்பான். வயன் ரொம்ப ஹாப்பியாக தான் போவா, ஜாலி மாமா சாரிலாம் கேட்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே எங்கேயுமே கூப்பிட்டு போகாமல் ஒரு தனியாக அந்த ரோட்டில் யாருமே இல்லை, கரெக்டாக அந்த ரோட்டில் நிற்க வச்சுட்டு இறங்குடி. என்ன மாமா என்னாச்சு? இது அப்படியே போட்டேன்னு வச்சுக்கோயேன். என்னடி நான் சீனை போட்டுட்ருக்கியா வீட்டில் அத்தனை பேர் முன்னாடி? பாரு தேவையில்லாமல் சீனை க்ரியேட் பண்ணிட்டுருக்க. மூடிட்டு நார்மலாக இருக்க பாரு. இது பாரு, எங்கள் அம்மா கிட்ட சும்மா நீயும் நானும் சண்டை போட்டுட்ருக்கோம்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க வந்து நீ தான் வேணும்னு கேட்டாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு உங்க மேலே லவ் வந்தது காரணமே அவங்களால தாண்டி, புரியுதா? அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கும். எனக்கு அவங்க ஹாப்பினஸ் ரொம்ப முக்கியம். அவங்க முன்னாடி கொஞ்சம் மாதம் சிரித்து மாமா நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு இரு, புரியுதா? அவங்க முன்னாடி கோவத்தெல்லாம் காட்டிகிட்ருக்காத. எரிச்சலாக ஆகுது என் வர நீ பண்ணுற ஒரு விஷயமும் வெறிச்சலாக இருக்குது. நாளைக்கு காலேஜ் மூட்டு கிளம்பணும்ல, வா ஏறு. மாமா வெளியே கூட்டு வீட்டில் இருக்கும்ல, மூட்டை தின்னு வா. அப்போ எதுக்கு மாமா? கட்டு பேத்திட்ருக்காத என், புரியுதா? இந்த நேரத்துக்கு ஜெனியாக இருந்தால் கூப்பிட்டு. வேணாண்டி வேணாம், தப்பா பேசுறடி, வேணான்றல. மாமா நீ கத்தனா நீ பேசுறதுல கரெக்டா மாமா? உனக்கு இப்போலாம் என்ன பிடிக்கவே இல்லை மாமா. அப்போ ஏன் மாமா என்ன கல்யாணம் பண்ண? பிடிக்கல. என் தள்ள எழுத்து தெரியாம லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். அதான் வந்து இப்படி வாங்குற அடி ஒரு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த வேர்ட்ஸ்லாம் வயனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ கொஞ்ச நேரத்தில் வயன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரூம் போயிருப்பா. ஸோ தங்குக்கு எதுவுமே கேட்டிருக்க மாட்டான், சாப்பிடுன்னு கூட சொல்லியிருக்க மாட்டான். அப்படி தான் வயன் படுத்துகிட்டே இருக்கா. ஸோ வயனுக்கு வேறு பசி வேறு எடுக்குது. ஒரு வார்த்தைன்னா சொல்கிறானா பாரு இந்த மனுஷன், அப்படியே படுத்துட்ருக்கான் பாரு கல் நெஞ்சுக்காரன். போய் சாப்பிட்றி பொண்டாட்டி, பசிக்கும் எத்தனை சொல்கிறானா. எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு வயன் கீழே போய் பார்க்குறா. எல்லாமே காலியாக இருக்குது. ஷோ எல்லாமே காலியாக இருக்குது. ஏதாவது செஞ்சு நான் சாப்பிட்லாமா? சரி ஓகே செஞ்சு சாப்பிட்லாம் கிச்சனில் அப்படி சொல்லிட்டு வயன் கிச்சனில் அது இது தேடிட்டுருக்கா. அப்போ கரெக்டாக ஜங்கு எதுவும் இல்லை மாமா, நானே செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை இதில்? என்ன பிடி இதாக வேணும் ஆர்டர் பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் வேண்டாம். சாப்பாட்டிலலாம் கோவத்தை காட்டாதடி, ஆர்டர் பண்ணிக்கோ. என்ன திடீர்னு அக்கறை? ஒரு வார்த்தை சொன்னியா மாமா சாப்பிடுன்னு, சாப்பிட்றேன்னு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்தியா நீ? இப்படிலாம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்ட பண்ணி நான் பார்த்ததே இல்லை மாமா. நான் கூட நினச்சேன் கல்யாணம்னா ஜாலியாக இருக்கும்னு, ஆனால் சுத்தமாக எனக்கு பிடிக்கல. இதை நான் சொல்லணும்டி, நான் சொல்லணும். கல்யாணம் கொஞ்ச நாள் தாண்டி ஜாலியாக இருந்துச்சு எனக்கு, அதுக்கப்புறம் எரிச்சலாக இருக்குடி எனக்கு. நான் எரிச்சலாக இருக்கேன்ல உனக்கு. இப்போலாம் உனக்கு என்ன பிடிக்கவே இல்லைல்ல மாமா. இப்போ பாரு பிடிக்கலடி போதுமா மாமா, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு வயன்மா அப்படியே கடுப்பாயிட்டு ரூமில் போய் படுத்துருப்பா. ஸோ தங்க கொஞ்ச நேரம் கழிச்சு, ஷோ நானும் ரொம்ப மூஞ்ச கட்டி இருக்கேன். எழுந்துருடி, என் ஃப்ரூட்ஸ் நான் சாப்பிட்டு எழுந்துரு. படி. மாமா என்னடி? நான் உனக்கு சொல்லட்டா? என்ன உனக்கு என்ன பிடிக்கல? பாரு மூட்டு தின்னு கடுப்பேற்றிட்டு இருக்கா, தலைவலி தின்னு. மாமா எனக்கு இந்த ஃப்ரூட்ஸ்லாம் நைட்டில் சாப்பிட்டா பசி அடங்காது மாமா, கொஞ்சமாச்சும் நான் சாப்பிடணும், ஏதாச்சும் ஆர்டர் பண்ணேன். இதை தானடி முதல்ல கேட்டேன். சொல்லி தொலைக்க வேண்டியது தானடி, எதுக்குடி என் உயிரை எடுக்கிற? கொடு, நீ இன்னும் ஆர்டர் பண்ண வேண்டாம், எனக்கு ஆர்டர் பண்ணிக்க தெரியும், ஃபோனு கொடு பொடி. ஆமாம் நீ சாப்பிடுவேன் என் கூட. இல்லைம்மா நான் சாப்பிட மாட்டேன். அப்புறம் நீ என் தட்டில் கை வைக்கக்கூடாது, என்னவோ சேர்த்து போட்டுரு. சரி. ஐயோ 35 மினிட்ஸ் ஆகுமா?
பசிக்குது வேற அப்படி சொல்லிட்டு வாயின் உருண்டுட்டுருக்கா பெட்டில். ஸோ ஜாமுக்கு இப்போ தான் வாயினை பார்த்தே சிரிக்கிறான். சரி சரி எழுந்துருடி வரும் எழுந்துரு. சரி வா வா. ஐ லவ் யூ டி. உண்மையாவா? உண்மையா ஐ லவ் யூ. போதுமா? சம்டைம்ஸ் தான் பொண்டாட்டியாக இருக்கியா கட்டுப்பாக இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டில் எப்படி இருந்தேன்? ஃபஸ்ட்லாம் தம்மத்த பொண்ணாக இருந்தேன். ஏன் அப்போ இருந்த வயசு தானே இப்பவும் இருக்குது. என்னை நீ கட்டிக்கும் போது எனக்கு 21 வயசு தானே மாமா. எப்பவும் அதே வயசு தானே. அப்போ ஒரு மாதிரி இருந்தேன். இப்போவுமா பொண்டாட்டி ஆகிட்டடி. ஐயோ பொண்டாட்டிங்களாம் கடுப்பாக தான் இருப்பாளுங்க போல். மாமா என்ன மாமா நான் உனக்கு கொடுமைப்படுத்துகிற மாதிரி பண்ணிகிட்ருக்க. நீ என்ன மாமா அவள் கூட கூத்தடிச்சிட்ருக்க. வாயை உடச்சிருவேன். என் சீனியர்னு சொல்லிட்டேன். திருப்பி சொல்லிட்டுருக்காத. அவள் ஆல்ரெடி ஒருத்தனை டேட் பண்ணிட்டுருக்கா. வேணாம் அமைதியாரு. யார் மாமா? அது தெரில எனக்கு. ஆனால் டேட் பண்ணுறேன்னு மட்டும் சொன்னான், அவ்வளோதான். பொய் பொழுகிருக்கா. அவள் உன்னை ஏதோ பண்ண பார்க்குறா மாமா. எதனா பண்ணிட போகிறா. எதனா தெரிஞ்சு எதாவது பண்ணிடுறதுக்குள்ளே நான் பார்த்துக்கோ. சரி ஒன்றும் இல்லை. ஃபுட் வந்துடுற கொஞ்ச நேரம் மூடிட்டுருடி. தலை வலிக்குது எனக்கு. நான் வேணா சாயா போட்டா? ஜிஞ்சர் சாயா ஓகேவா? போட்டு எடுத்துருவாடி. போடி தலை வலிக்கு போ. இந்த இரு மாமா அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஜிஞ்சர் டீ போட்டு எடுத்துன்னு தரீங்க மாமா. எவ்வா என்ன ஃப்ளேவர் டி. செம. நீ வில்லேஜ் பொண்ணு மாமா. ஏன்டி நீ வில்லேஜ் பொண்ணாக இருந்தால் என்னடி பிரச்சனை? நீ அழகுடி நீ. இதை சொன்னால் உனக்கு கோவம் வருதா? மாமா நீ இதை சொல்லி பாராட்டும் போது இப்போ எனக்கு ஜாலியாக இருக்குது. ஆனால் சில நேரம் உனக்கு இது கூட தெரியாதுல்ல, நீ வில்லேஜ்லேருந்து வந்தவலை அப்படி சொல்லும் போது வலிக்குது மாமா. யார் சொன்னா உனக்கு இது கூட தெரியாதுன்னு? போயிட்டு அடிக்கவே தெரியும் உனக்கு. மாமா பத்தியா சொல்லி காட்டுற தெரியாம. சரி அடங்கு. உடனே அழுக ஆரம்பிக்காத. இரு ஃபுட்டு வந்துடுச்சு, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்லை மாமா நான் இப்போ வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வாயின் கீழே போயிட்டு வாங்கிட்டு வரா. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கேயே 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மாமா எனக்கு இது போதும். பாலக் பன்னீர் வேணாம். மாமா எதுக்கு இவ்வளோ? இல்லை நீ சாப்பிடு, நாளைக்கு வரை காலேஜ் போகணும்ல. அம்மா உண்மையாக நான் அனுப்ப போறியா? ஆமாடி. எதனால? அந்த ஜென்னி சொன்னனால தானே. அப்போலாம் இல்லை, நானே அனுப்பணும்னு ஐடியாவில் தான் இருந்தேன். அவள் சொன்னோன்னே என்னால் மறக்க முடியல. என்னது அவள் சொன்னோன்னே மறக்க முடியலையா? அச்சோ போச்சு. எங்கள் அம்மா அப்போவே சொல்லிச்சு, புருஷனை கைக்குள்ளே போட்டுக்கணும்டி, இல்லைன்னா புருஷன் வேற ஒருத்தி தேடி போயிடுவான்னு. நான் விட்டுட்டேன். என் புருஷனை கைக்குள்ளே போட நான் விட்டுட்டேன். கைக்குள்ளையா? எப்படி கைக்குள்ளே போட்டுப்பீங்க? அதெல்லாம் உனக்கு தெரியாது. நான் இப்படி விட்டுட்டேனே. ஐயோ ஏய் ஏண்டி இப்படி தலையிலலாம் அடிச்சுட்டு அழுகுற? தெரியாது மாமா, உனக்கு தெரியவே தெரியாது. சரி கைக்குள்ளேயே போட்டுக்கோ. கைக்குள்ளே போட்டுக்கோ. சரியா? அவள் போட்டுக்கிட்டாளே. அவள் போட்டுக்கலடி. இல்லைம்மா நீ அவள் சொன்னால். அப்போல்லாம் இல்லை, ஆல்ரெடி ஒன்று அனுப்புறதா ஐடியா இருந்தது. ஆனால் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து போறியா? செமஸ்டர் வேறு வரப்போகுது. அட்லீஸ்ட் 1 வீக் போனாங்கன்னா ஆச்சு ஹெச்ஓடி ஓரளவுக்கு வச்சு கவர் பண்ணுவார். புரியுதா இல்லையா? ஓகே. அப்புறம் லைப்ரரியில் போய் நானே புக்ஸ்லாம் எடுத்து வந்துட்டேன், அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீ போய் ஸ்டடீஸ் டேபிள் போய் எல்லாம் பார்த்துக்கோ சரியா? மாமா ஃபஸ்ட் செமஸ்டரில் மினி ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதை பற்றி கிட்ட பேசணும்னு நினச்சேன் மாமா. நான் தான் படிக்கவே மாட்டேன்னு நினச்சி பயந்துட்டேன். சரி சாப்பிட்டே பேச. மாமா எனக்கு போதும். மாமா எதுக்கு மாமா? சாப்பிட்றீ பசிக்கும். நான் வேணா 2 இடத்துல சாப்பிட்டேன். 2 இடமா? எங்கே? ஜெனி கூட சாப்பிட்டேன். அப்புறம் கைக்குள்ளே போட்டுக்கிட்டா. என்னடி கைக்குள்ளெல்லாம் யாரும் போடலடி. நான் இவ்வளோ பெரிய பையன், என்னை எப்படி கைக்குள்ளே போட முடியும்? ஷோ எதுக்கு மாமா அவள் கூடலாம் நீ சாப்பிட்ற? இது நார்மலாடி. நார்மலாக நீ அவள் கூட சாப்பிடுவேன், என்னை சாப்பிட்றன்னு வெளியே கூப்பிட்டு போய் வாங்கி தர மாட்டேன். மாமா உனக்கு இப்போ என்னை பிடிக்காம போயிடுச்சு மாமா. உனக்கு பிடிக்கல, முன்ன மாதிரி பாசம் இல்லை மாமா. அப்போல்லாம் இல்லை, மூட்டு தின்னுடி. கடுப்பேற்றிட்டு இருக்க பத்தியா? திட்டுற ஜெனினா கொஞ்சம் வேலை. தின்னு
சும்மா பைத்தியக்காரி. வர வர பொண்டாட்டி மாரி பண்ணிவிட்டு என் உயிர் எடுக்கிறது. இதுக்கு அதனால் சந்தேகப்பட்டுட்டு ஏதாச்சும் சந்தேகப்பட ஸ்டாப் பண்ணுறி. அப்போத்தேருந்து உன்னை தான் லவ் பண்ணேன். அதே எங்கள் அம்மா சொன்னனால இப்போ கடுப்பாக இருக்கேன். என்ன பண்ணணும்? நான் கடுப்பாக இருக்கேன்ல. நான் கூட தான். என்னது நீ கூட தான்? பாலக் பன்னீர் நல்லா இருக்கு. ஒரு வாய். எனக்கு போதும். இந்த நேரத்துக்கு ஜெனி அம்மா குடுமா. மாமா என்னடி உனக்கு நான் வேணும்னா எடுத்துக்கோ மாமா. வேணாம் வேணாம் வேணாம்ல. அப்போ வந்து ஏய் சி மூட்டி தின்னு. சரி ஓகேடா, எபிசோட் முடிச்சிடறேன். அம்மி ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்தி. பாய்.